வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது ஆஸ்ட்ரல் IPF ஆன்லைன் சர்வீஸ். இன்றைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் டிஜிலாக்கரில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு, உமாங் ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்க்ரீனில் கிளியராக காமிச்சு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை ஜாப் சீக்கராக இருந்தாலும், இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஆளாக இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்டில் நீங்களே இந்த ஈஸி தான்னு சொல்லுவீங்க. வாங்க ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணாமல் டிஜிட்டல் இந்தியா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டிஜிலாக்கர்னு டைப் பண்ணிக்கோங்க. டிஜிலாக்கர் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஜிலாக்கரோட ஹோம் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே அதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர்னு அப்ரைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவோம். உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஏற்கனவே அந்த மொபைல் நம்பரில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை காமிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ யூஸர்னா க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP இங்கே என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். வெரிஃபை கொடுத்துக்கோங்க. வெரிஃபை கொடுத்தோடனே உங்கள் ஆதார் கார்டை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதோட பெனிஃபிட்ஸை ரைட் சைடில் நோட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை அப்போ ஸ்கிப் வரணும்னு கொடுத்துக்கலாம். இங்கே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன ஜெண்டர், அது போக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 6 டிஜிட்டில் பின்னை க்ரியேட் பண்ண சொல்லுவோம். நீங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 6 டிஜிட் பின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ண பின்னை ரீஎன்ட்ரு பண்ணி கம்ப்ளீட் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்களை ஹோம் பேஜுக்கே கொண்டு வந்து விட்டுரும். இங்கே மறுபடியும் அப்ரைட்டில் இருக்கிற லாகின் ஆர் ரெஜிஸ்டர் பட்டன் ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து மறுபடியும் உங்களுக்கு அதே மொபைல் நம்பர் என்டர் பண்ண பேஜ் ஓப்பன் ஆகும். அதே மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் கீழே இருக்குது. இது வந்து அன்வெரிஃபைடு அக்கௌண்ட்டு. ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்கும்போது ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி வெரிஃபைடு அக்கௌண்ட்டாக வந்திருக்கும். இது ஆதார் வெரிஃபிகேஷன் ஸ்கிப் பண்ணனால அன்வெரிஃபைடு அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது புது டேப் ஓப்பன் பண்ணி உமாங் டைப் பண்ணிங்கன்னா உமாங் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உமாங் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயுமே டாப் ரைட்டில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகின் ஆர் ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காமிக்கும். டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை வச்சு எப்படி லாகின் பண்ணுறதுன்னு 3 ஆப்ஷன் காமிக்கும். மொபைல், யூசர் நேம், அதர் ஐடின்னு இருக்கும். இந்த அதர் ஐடி பார்த்தீங்கன்னா ஆதார் ஐடி, பேன் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ஐடி வச்சு நம்மளால் லாகின் பண்ண முடியும். அது போக நம்ம யூசர் நேம் பின்னு வச்சு லாகின் பண்ண முடியும். இந்த பின் என்ன பின்னுன்னா நம்ம டிஜிலாக்கரில் யூஸ் பண்ண பின்னு தான். 6 டிஜிட் பின் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அந்த பின்னை வச்சு தான் லாகின் பண்ண போகிறோம். நான் இப்போது சிம்பிளாக மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ண போகிறேன். அதில் பண்ண மாதிரி டிஜிலாக்கரில் பண்ண மாதிரியே மொபைல் நம்பர் ஃபஸ்ட் என்டர் பண்ணிட்டு டிஜிலாக்கரில் என்டர் பண்ண நான் அந்த 6 டிஜிட் பின்னை இங்கேயும் என்டர் பண்ண போகிறேன். என்டர் பண்ணி சைன்இன் கொடுக்க போகிறேன். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பரில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு காமிக்கும். இதில் இந்த ப்ளூ டிக் இருக்கிறது வெரிஃபைடான அக்கௌண்ட்டு, ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பின் என்டர் பண்ண சொல்லுது. நான் பின்னை என்டர் பண்ணி சைன்இன் பண்ணுறேன். இப்போது உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ஒரு OTP வரும். அந்த OTP வெரிஃபை பண்ணி உங்களோட உமாங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதில் கீழே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்க, ஆதார் கார்டு, அப்பார் ஐடி, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக உமாங் ஆப்லேயும் டிஜிலாக்கர் ஆப்லேயும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட குறைஸை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.